ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா சூப்பர் டேஸ்டியான பூரி மசால் கிழங்கு தான் செய்ய போகிறோம். இந்த பூரி கிழங்கு பூரி கூட வச்சு சாப்பிட்டோம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பூரி மசால் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம உங்கள் ஃப்ரெண்ட் மீனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அந்த பெல் சிம்பிளே கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இந்த கிழங்கு மசால் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு தேவையானது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா 2 பெரிய சைஸ் கிழங்கு எடுத்திருக்கேன். அதுபோல் 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 2 தக்காளி, கொஞ்சோண்டு இஞ்சி துண்டு. இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். அது கூடவே கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் வேணும். கிழங்க ப்ரெஷர் குக்கரில் போட்டு ஒரு 5-6 விசில் நல்லா குலைவாக வேக வச்சு எடுத்துக்கணும். அடுப்பில் கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடானதும் கொஞ்சோண்டு கடுகு உளுந்தம் பருப்பு, கொஞ்சோண்டு சோம்பு போட்டு தாளிச்சிட்டு இஞ்சி துண்டை வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து வதக்கணும். அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை வதக்கிட்டு தக்காளி பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கணும். இது கூடவே மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா வதக்கணும். கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போடணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். காரத்துக்கு வந்துட்டு நான் 2 பச்சை மிளகா தான் குட்டீஸ்க்கு அப்படின்றதுனால எடுத்திருக்கேன். நிறையா காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் 4லேருந்து 5 பச்சை மிளகா எடுத்துக்கிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயமும் நிறையா சேர்த்துக்கிடலாம். இப்போ பார்த்தோன்னா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு, கலர்ஃபுல்லாக இருக்குது. இது கலரிங்கே வந்துட்டு நம்ம போடுற மஞ்சள் தூள் தான். வேக வச்ச கிழங்குல பாதி கிழங்க வந்துட்டு இந்த மாதிரி நல்லா மசிச்சு வச்சுக்கிடணும். மிச்ச கிழங்க வந்துட்டு கொஞ்சம் குட்டி குட்டியாக ஓரளவுக்கு மீடியமாக நறுக்கி வச்சுக்கிடணும். இப்போ வேக வச்ச கிழங்க வந்துட்டு வதக்குனா வெங்காயம் தக்காளி கூட சேர்த்துக்கிடலாம். நல்லா உங்களுக்கு குலைவாக வேணும் அப்படின்னா வந்துட்டு எல்லா கிழங்குமே மசிச்சு போட்டுடலாம். கிழங்க வந்துட்டு நம்ம ப்ரெஷர் குக்கரில் வேக வைக்கலே நல்லா குலையிற மாதிரி வேக வச்சு எடுத்துடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ எல்லா கிழங்கையும் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மசாலா கூட சேர்த்து இது கிழங்கையும் நல்லா சேர்த்து வதக்கணும். நல்லா வந்துட்டு மசாலா கூட கிழங்கு நல்லா ஒன்று சேர மாதிரி நல்லா வதக்கணும் உருளைக்கிழங்க. இப்போ பார்த்தோம்னா கிழங்கு நல்லா மசாலா கூட சேர்ந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ என்ன செய்யணும்னா கொஞ்சோண்டு தண்ணி சேர்க்கணும். தண்ணி வந்துட்டு கிழங்கு முங்குற அளவுக்கு ஊற்றினா போதும், நிறையா சேர்த்துடக்கூடாது. தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடணும். அது கொதிச்சுட்டு இருக்கும் போதே 2 ஸ்பூன் கடல மாவை ஒரு பவுலில் எடுத்துட்டு நல்லா தண்ணியெலாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடணும். கட்டி இல்லாமல் நல்லா கரைக்கணும். அதுக்கு வந்துட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணோன்னா நல்லா கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு தண்ணியாக கரைச்சிக்கிடலாம். இப்போ பார்த்தோன்னா இந்த பதத்தில் வந்துட்டு நல்லா தண்ணியாக நம்ம எடுத்துக்கிடலாம். இப்போ பார்த்தோன்னா கிழங்கு மசால் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த கொதிக்கிற மசாலா தான் வந்துட்டு நம்ம கரைச்சிருக்க கடல மாவை சேர்க்கணும். வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே நம்ம உங்கள் ஃப்ரெண்ட் மீனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம தண்ணியாக கரைச்சி வச்சுருக்க கடல மாவை வந்துட்டு இதில் சேர்த்துக்கிடலாம். கடல மாவு எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா மசால் வந்துட்டு கொஞ்சம் கெட்டியான ஃபார்மில் வர்றதுக்காக தான் சேர்க்குறோம். இது பச்சை வாசனை போயிடுச்சுன்னா நமக்கு கிழங்கு மசாலா ரெடி ஆயிடும். வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே நம்ம உங்கள் ஃப்ரெண்ட் மீனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அந்த பெல் சிம்பிளே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடணும். பாருங்கள், இப்போ நல்லா கடல மாவு ஊற்றவும் நல்லா திக்கான ஃபார்முக்கு வந்துருச்சு. இப்போ கடல மாவு நல்லாவே பச்சை வாசனை போயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிடலாம். கடைசியாக கொஞ்சோண்டு மல்லி இலை தூவி இறக்கிடணும். அவ்வளோதான், நமக்கு பூரி மசால் ரெடி ஆயிருச்சு. இது வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்துட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம உங்கள் ஃப்ரெண்ட் மீனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட ஒரு பெல் சிம்பிள் வரும், அந்த பெல் சிம்பிளே கிளிக் பண்ணிவிடுங்க.